வெல்கம் டு சந்திர மேக்ஸ். புத்திசம்க்கு அடுத்து நம்ம எந்த டாபிக் பார்க்க போறோம்னா சமண மதத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி வந்து பௌத்த மதத்துல வந்து அதை தோற்றுவித்தது யாரு, அதுக்கப்புறம் வந்து பௌத்த மதத்துல வந்து எத்தனை சபைகள் மொத்தம் 4 சபைகள் நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு, யார் தலைமை தாங்கினாங்க, அந்த வந்து யார் அரசராக இருந்தாங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். அதே பௌத்த மதம் வந்து தோன்றிய சமகாலத்திலே தான் வந்து எந்த மதமும் தோன்றியதுன்னா சமண மதம் அப்படின்ற ஜெயினிசம் அப்படின்ற ஒரு ரிலிஜனும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டாப்ளிஷ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ ஜெயினிசம் ரிலேட்டடா வந்து என்னென்ன மாதிரி கேள்விகள் வந்து எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க அப்படின்றத நம்ம வரிசையா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஜெயினிசம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சமண மதத்தை பின்பற்றி அதை வந்து ஒரு தலைவர்கள் நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா சமண மதத்துல வந்து ஒரு மத குருவை வந்து எப்படி அழைப்பாங்கன்னா தீர்த்தங்கரா அப்படின்னு அழைப்பாங்க. ஓகே, தீர்த்தங்கரா. ஓகே, ஸோ தீர்த்தங்கரா அப்படின்றது தான் அழைப்பாங்க. ஒரு செகண்ட். சரி, இப்ப தீர்த்தங்கராவை பொறுத்த வரைக்கும் யாரு தீர்த்தங்கரா அப்படின்னா யாரு அப்படின்னா தர்மம் இருக்குல்ல, தர்மத்தினுடைய மத குருவை தான் வந்து தீர்த்தங்கரா அப்படின்ட்டு சொல்றாங்க. சரியா, சமண மதத்துல வந்து தீர்த்தங்கரா அப்படின்ட்டு யார சொல்றாங்கன்னா ஸ்பிரிச்சுவல் குரு ஆஃப் தர்மா. சரியா, தர்மத்தினுடைய மத குருவை வந்து என்னன்னு சொல்றாங்க தீர்த்தங்கரா அப்படின்ட்டு சமண மதத்துல வந்து சொல்றாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து சொல்ற, நம்ம இங்கிலீஷ்ல எழுதுற எல்லாமே வந்து உங்களுக்கு தமிழ்லையுமே அவைலபிளா இருக்கு. நீ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தீர்த்தங்கர தர்மத்தின் ஆன்மீக ஆசிரியர் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஓகே, சரி. இப்ப தீர்த்தங்கராவை பொறுத்த வரைக்கும் வேற டோட்டலா வந்து எத்தனை தீர்த்தங்கரா இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா 24. சமண மதத்துல ஜெயினிசம்ல டோட்டலா எத்தனை தீர்த்தங்கராஸ் இருக்காங்கன்னா 24 பேர் இருக்காங்க. அதுல ஆள் யாரு, ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கரா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் தேவா. தீர்த்தங்கராவினுடைய பெயர் வந்து என்னன்னு சொல்றாங்க, ரிஷப் தேவா அல்லது ரிஷபநாதா. ரிஷபநாதா. சமண மதத்தை தோற்றுவித்தது வந்து யார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வந்து ஆன்சர் வந்து ரிஷபநாதா. ஸோ ரிஷப்நாதாவை பொறுத்த வரைக்கும் okay, ரிஷப்நாதா பிறந்தது எங்க பிறந்தாருன்னா அயோத்தியா. பிறந்தது அயோத்தியா. ரிஷப்நாதாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஏகேஎன் போடுறேன். ஏகேனா ஆல்சோ நோனஸ், எல்லாருக்குமே தெரியும். ஏகேனா ஆல்சோ நோனஸ். இன்னொரு பேர் வந்து என்னன்னா ஆதிநாதா. ஆதி நாதா அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. அதுக்கப்புறம் சமண மதத்தை தோற்றுவித்தது இவர் தான், ஃபவுண்டர் ஆஃப் ஜெயினிசம். ஓகே, இந்த ரிஷப்நாதா இருக்கார்ல, ரிஷப்நாதாவினுடைய பெயரை வந்து எதுல வந்து குறியிட்டு இருக்காங்க அப்படின்னா ரிக் வேதத்துல. நம்ம வேதம் பார்த்தோம், 4 வேதங்கள், ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், அதர்வ வேதம் அப்படின்ட்டு ஒரு 4 வேதங்கள் பார்த்தோம். அந்த 4 வேதத்துல வந்து ரிஷப்நாதாவினுடைய பெயரை வந்து ரிக்வேதத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத ஒன்று சொல்றாங்க. ரிக்வேதால மென்ஷன், ரிக்வேதால மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்போ ரிக்வேதால வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னொருத்தருடைய பெயரையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரிக்வேதத்துல. நான் இங்க எழுதுறேன், ரிக்வேதத்துல இன்னொரு தீர்த்தங்கர் அவங்களுடைய பெயரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அபிநந்தநாதா. யார் அப்படின்னா அபிநந்த நாதா, இவருடைய பெயரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எங்க பிறந்தவர் அப்படின்னா இவர் வந்து அயோத்தியால பிறந்தவர். சேம். சரியா, அபிநந்தநாதா பான் பிறந்தது எங்க அப்படின்னா அதே அயோத்தியால தான். ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. முதலாம் தீர்த்தங்கராவான ரிஷப்நாதாவும் 4வது தீர்த்தங்கராவான அபிநந்தநாதாவும் 2 பேரும் பிறந்தது அயோத்தியா. 2 பேருடைய பெயரையும் ரிக்வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இதே தான் இருக்கு, ரிஷப்நாதர்
அதுக்கப்புறம் பிறப்பு வந்து பார்த்துட்டிங்கன்னா அயோத்தி, இன்னொன்று அபிநந்தநாதா. இவங்க 2 பேருமே வந்து ரிக்வேதத்தில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சமண மதத்தை வந்து நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டால் ரிஷபநாதர் தான். ஆனால் திறம்பட, அதாவது நிறைய இடத்துல வந்து பரவ செய்தது வந்து யாருன்னா 24வது தான், சரியா, மகாவீரர். நம்ம அவரை பற்றியும் நம்ம பார்ப்போம். ஓகே, முக்கியமான பர்சன் வந்து யாருன்னா 24வது தீர்த்தங்கரான வர்தமன மகாவீர் தான். அவரை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, வேறு பேர் வந்து அபிநாதர். ஓகே, சரி, அடுத்தது பாருங்க. தீர்த்தங்கராவை பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து எத்தனை தீர்த்தங்கராக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 24 பேர் இருக்கிறாங்க. சரியா, 24 பேர். 1 2 3 4 5 6 அப்படியே திருப்பி இங்க 1 2 3 4 6 into 4 டோட்டலா வந்து 24 தீர்த்தங்கராஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது. சரி, இப்ப தீர்த்தங்கராசை பொறுத்த வரைக்கும் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லா தீர்த்தங்கராவையும் நீங்க படிக்கணுமா அப்படின்னு கேட்டா அவசியம் இல்லை. எல்லா தீர்த்தங்கரா வந்து நமக்கு வேண்டாம். முக்கியமான பர்சன்ஸ் மட்டும் நம்மளுக்கு போதுமானது. அதாவது முதல் தீர்த்தங்கரா யாரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது தீர்த்தங்கரா யாரு, அதுக்கப்புறம் வந்து 3 4 இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் அதை அப்படியே எழுதி போடுறேன். சரி, ஃபர்ஸ்ட் தீர்த்தங்கராஸ். தீர்த்தங்கராஸ் நான் ஆல்ரெடி சொன்ன சமண மதத்துல குருவாக கருதப்படுறவங்க தீர்த்தங்கரா. சரி, அப்ப முதல் தீர்த்தங்கரா, 2வது, 3வது யாரு, 4வது, அப்புறம் 22வது, 23வது, 24வது. ஓகே, சரி, இதுல முதல் தீர்த்தங்கரா பேர் வந்து ரிஷப் தேவா அல்லது ரிஷபநாதா. ரிஷப் தேவா அல்லது ரிஷபநாதா, ரிஷப் தேவான்னு போட்டுக்கிறேன் இதுல. ரைட்டா, அடுத்தது 2வது தீர்த்தங்கராவனுடைய பேர் வந்து அஜித்தநாதா. அஜித்தநாதா. 3வது வந்து சாம்பவநாதா. சாம்பவ நாதா. 4வது வந்து அபிநந்தநாதா. இவர் நம்ம பார்த்தோம், அபிநந்த நாதா. அடுத்தது 22வது வந்து அரிஷ்டநேமி. அரிஷ்டநேவி. 23வது பர்சவநாதா. 24வது மகாவீரா. மகாவீர். ஓகே, ஸோ ரிஷப் தேவாவுக்கு வந்து இன்னொரு பெயரும் இருக்கு. என்னன்னு சொல்றேன், ஏகேன்னு போடுறேன். ஏகேனா ஆல்சோ நோன் அஸ். சரியா, வேறு பெயர் வந்து என்ன அப்படின்னா ஆதிநாதா. ஆதிநாதா, ஆதிநாத். அடுத்தது வந்து அரிஷ்டநேமிக்கு வந்து இன்னொரு பெயர் இருக்கு. அரிஷ்டநேமிக்கு இன்னொரு பெயர் ஏகேஏ ஆல்சோ நோன் அஸ் என்னன்னா நேமிநாதா. நேமி. சரியா, நேமி நேமி. ஓகே, நேமிநாதா அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. அடுத்து, ஸோ இங்க எல்லாருக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேற என்ன முக்கியமான விஷயங்கள் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியம் அப்படின்னா போட்டுக்கிறேன். வேற என்னென்ன முக்கியம்னா, ரிஷப் தேவா வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா அயோத்தியா. அயோத்தியாவில், இல்லைன்னா சிம்பிள் எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட். ஸோ இவங்களுடைய சிம்பிள்ஸ் எல்லாம் அப்படின்ற சிம்பிள்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரிஷப் தேவாவுக்கு என்ன சிம்பிள்னா டவுரஸ். டவுரஸ்னா காளை. சரியா, டவுரஸ் அப்படின்றது காளை, காளை மாடு. அஜித்தநாதா, இவருக்கு வந்து சிம்பிள் என்ன அப்படின்னா எலிஃபென்ட், யானை. இவருடைய சின்னம் யானை. சாம்பவநாதாவுக்கு குதிரை, ஹார்ஸ். அபிநந்தநாதாவுக்கு குரங்கு. அரிஷ்டநேமிக்கு கோஞ்ச் ஷெல், அதாவது சங்கு ஓடு, சங்கினுடைய ஓடு, கூஞ்ச் ஷெல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, கோஞ்ச் ஷெல், சங்கினுடைய ஓடு. பர்சவநாதாவுக்கு பாம்பு, ஸ்னேக். மகாவீரருக்கு சிங்கம். மகாவீராவுக்கு சிங்கம். ஓகே, நம்ம பார்ப்போம். இவர் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து மகாவீரனுடைய சிலை. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இது வந்து சிங்கம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் வேற என்ன முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, ரிஷப் தேவாவை பொறுத்த வரைக்கும் ரிஷப் தேவா எங்க பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. பான் எங்க பார்த்தோம், அயோத்தியா. அடுத்து 2வது தீர்த்தங்கரான இவருமே வந்து எங்க பிறந்தார் அப்படின்னா அயோத்தியாவில் தான், பார்ன் அட் அயோத்தியா. அடுத்து 4வது தீர்த்தங்கரான அபிநந்தநாதாவும் அயோத்தியா தான். அது இவங்க முதல் தீர்த்தங்கராவினுடைய பெயரையும் 4வது தீர்த்தங்கராவான அபிநந்தநாதாவினுடைய பெயரையும் எதுல குறியிடப்பட்டிருக்கு அப்படின்னா ரிக்வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம். ஓகே, அடுத்தது 23வது தீர்த்தங்கரா பிறந்தது வந்து
எங்க அப்படின்னா வாரணாசியில. வாரணாசி. கடைசி 4வது தீர்த்தங்கரா பிறந்தது எங்க அப்படின்னா வைஷாலி. வைஷாலி. வைஷாலின்றது இப்ப எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. வைஷாலில பீகார்ல இருக்கு. வைஷாலியில எக்ஸாக்டா எந்த பிளேஸ் அப்படின்னா குந்தல் கிராம். குந்தல் கிராமா அப்படின்ற ஒரு இடத்துலதான் பிறந்திருக்கிறார். சரியா? குந்தல் கிராமா அப்படின்ற ஒரு இடம் தான். இவர் மகாவீரர் வந்து பிறந்தது வந்து எந்த வருஷம் அப்படின்னா 540 பிசியில. 540 பிசி. இருக்கிறதுலே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பர்சன் வந்து யாருன்னா வர்தமன மகாவீரர் தான். உங்களுக்கு தீர்த்தங்கரால ரொம்ப முக்கியம் வந்து 24வது தீர்த்தங்கரான வர்தமன மகாவீர். ஓகே, சரி. இதேதான் உங்களுக்கு அப்படியே வந்து தமிழ்லையுமே எழுதியிருக்கும். கம்ப்ளீட்டா வந்து பார்த்துட்டீங்கன்னா ரிஷப் தேவர், அதுக்கப்புறம் வந்து ஆதிநாதர், அஜித்தநாதர், அதுக்கு அடுத்து சாம்பவநாத், அடுத்து அபிநந்தநாதர், அரிஷ்டநேமி, பர்சவநாத், மகாவீரர், இதெல்லாமே ஓகே. இது எல்லாமே சின்னம் வந்து இங்க மென்ஷன் ஆயிருக்கு. ஓகே, சரி. அடுத்து வந்து இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா வர்தமன மகாவீரரை பத்தி தான். வர்தமன மகாவீர் இவரை பத்தி தான் பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வந்து இவர் வந்து எத்தனாவது தீர்த்தங்கரா அப்படின்னா வந்து 24வது தீர்த்தங்கர். எத்தனாவது? 24வது தீர்த்தங்கர். ஓகே, தீர்த்தங்கர். ஓகே, ஸோ இவர் வந்து பிறந்தது எப்பொழுதுன்னா 540 பிசியில. எங்க பிறந்தார்னா குந்தல் கிராம். குந்தல் கிராம்ல பிறந்தார். குந்தல் கிராம் எங்க இருக்கு? வைஷாலியில இருக்கு. வைஷாலி எங்க இருக்கு? பீகார்ல இருக்கு. இந்த வைஷாலி அப்படின்றது வந்து ஒரு மகாஜனபதத்தினுடைய தலைநகரம் தான் வைஷாலி. கேபிட்டல் ஆஃப் எந்த மகாஜனம் தான்? வஜ்ஜி. மகதாக்கு பக்கத்துல பார்த்தோம்ல, அதுல இந்த வஜ்ஜியினுடைய தலைநகரமாக இருந்ததுதான் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த வைஷாலி. அடுத்தது வர்தமன மகாவீரனுடைய அப்பா பெயர், ஃபாதர் யார் அப்படின்னா சித்தார்த்தா. அப்பாவினுடைய பெயர் வந்து சித்தார்த்தா. இவர் வந்து எந்த குழுவை சேர்ந்தவர் அப்படின்னா ஞான்திரிகா குழுவை சேர்ந்தவர். ஞான்திரிகா குழுவை சேர்ந்தவர். ரைட்டா? இந்த ஞான்திரிகா குழு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு சத்திரிய குழு. இதுல பார்த்தோம்ல ரிக்வேதத்துல பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்திரர்கள்னு வர்ணா வந்து 4 வர்ணாவா பிரிக்கப்பட்டிருக்குன்ட்டு. ஸோ நம்ம எதுல பார்த்தோம்? ரிக்வேதத்துல வந்து 10 மண்டலங்கள் இருக்கு. அதுல வந்து 10வது மண்டலத்துல வந்து புருஷ சுக்தா கோட்பாடு பார்த்தோம். அந்த புருஷ சுக்தா கோட்பாடுல வந்து 4 வர்ணா பார்த்தோம். பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சுத்ரா அப்படின்றது. பிராமணர்கள் வந்து கடவுள் பிரம்மா, அதாவது புருஷ சுக்தா அப்படின்னா புருஷானா கடவுள் பிரம்மாவை குறிக்கும். பிராமணர்கள் வந்து கடவுள் பிரம்மாவினுடைய வாயிலிருந்து பிறந்தவர்களாகவும், அதுக்கப்புறம் சத்திரியர்கள், இது வந்து எஸ் கிடையாது, கே, சத்ரியா அப்படின்னு வரும். சத்திரியர்கள் வந்து கையிலிருந்து ஹேண்டில் இருந்து பிறந்தவர்களாகவும், அதுக்கப்புறம் வைசியாஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா வைசியர்கள் வந்து துடை பகுதியிலிருந்து பிறந்தவர்கள், தைஸ். அதுக்கப்புறம் சுத்ரர்கள் வந்து ஃபீட், பாத பகுதியிலிருந்து பிறந்தவர்களாகவும் நம்ம இதை பார்த்தோம்ல. ஓகே, ஸோ அதுல வந்து இது வந்து எந்த ஞாத்திரிகா குழு வந்து ஒரு சத்திரிய குழு. ஷட்ரியா கிளான், ஷாட்ரியாஸ் மட்டும் வரும். ஓகே, ஸோ இதில் வந்து இந்த அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த ஞாந்திரிகா குழுவை சேர்ந்தவர் தான் யார் அப்படின்னா மகாவீர். ஸோ மகாவீரர் வந்து எந்த குழுவை சேர்ந்தவர்னா ஞாந்திரிகா குழு. அவங்க அப்பா வந்து ஞாந்திரிகா குழு. ஓகே, அடுத்தது வர்தமன மகாவீரனுடைய அம்மாவின் பெயர் வந்து என்ன? திரிஷாலா. திரிஷாலா. இவங்க வந்து எந்த குழுவை சேர்ந்தவங்க அப்படின்னா லிச்சாவி குழு. லிச்சாவி குழுவை சேர்ந்தவங்க. அடுத்து மனைவியின் பெயர் யசோதா. மனைவியின் பெயர் யசோதா. அடுத்து பொன்னினுடைய பெயர், உங்களுடைய பொண்ணு பேர் என்னன்னா பிரிய தர்ஷனா. பிரிய தர்ஷனா. ஓகே, அதுக்கடுத்து இவங்களுடைய மருமகனின் பெயர், வர்தமன மகாவீரனுடைய மருமகன், சன்னின்லா, அவங்களுடைய பெயர் வந்து என்னன்னா ஜமலி. ஜமலி. ஏன் வந்து இவங்களுடைய பெயரை பார்க்கிறோம், ஜமலியினுடைய பெயரை பார்க்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஜமலி தான் வந்து யார் அப்படின்னா
வர்தமன மகாவீரனுடைய முதல் சீடர் வந்து யார் அப்படின்னா, முதல் சீடர், சரியா, சீடர்னா டிசிபிள் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜமலி தான். ஃபர்ஸ்ட் டிசிபிள் ஆஃப் மகாவீர். டிசிபிள் அப்படின்னா வந்து சீடர். ஓகே, ஸோ இதில் எழுதியிருக்கு, ஃபுல்லாகவே இருக்கு. அவர் வந்து 540 கிமு 540 பிறப்பாரு. 24வது தீர்த்தங்கரர். அப்பா பேர் சித்தார்த்தர், அம்மா பேர் வந்து திரிசாலா, மனைவியின் பேர் யசோதா, மகள் பேர் வந்து பிரியதர்ஷனா, மருமகன் பேர் ஜமலி. மகாவீரரின் முதல் சீடர் வந்து யார் அப்படின்னா அது ஜமாலி தான். ஓகே, சரி. அடுத்தது வர்தமன மகாவீரனுடைய சிம்பிள் என்ன சிம்பிள் அப்படின்னா வந்து சிங்கம் தான். வர்தமன மகாவீரனுடைய சின்னம் என்ன அப்படின்னா லயன். ஓகே, ஸோ வர்தமன மகாவீரர் ஹோம், வீட்டை விட்டு அவர் எப்போ வெளியே போவார் அப்படின்னா 30 வயசுல வெளியே போவார். 30 இயர்ஸ், 30 வயசு இருக்கிறப்ப வெளியே போவார். திருப்பி ஒரு 12 வருஷம் கழிச்சு, அதாவது 42 வயசுல, சரியா, ஏஜ் 30 வயசுல வெளியே போவார். ஒரு 12 வருஷம் பிளஸ் 12 இயர்ஸ், 12 வருஷம் கழிச்சு அவர் வந்து முக்தி அடைவார். முக்தி அடைகிறதுக்கு வந்து ஆங்கிலத்தில் வந்து என்னன்னா என்லைட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும், முக்தி அடைவார். ரைட்டா? ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த இதில் அந்த நம்ம இதில் பார்த்தோம்ல, புத்தர் வந்து முக்தி அடைகிறது நிர்வாணா அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்ட்டு, இதில் மகாவீரர் முக்தி அடைகிறது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, கைவல்யா அப்படின்றாங்க. முக்தி அடைகிறது வந்து என்ன சொல்கிறாங்க, கைவல்யா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, சரி. இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா என்லைட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முக்தி அடைகிறார்ல, எந்த இடத்துல வச்சு வர்தமன மகாவீரர் வந்து முக்தி அடைவார்னா ஜிரம்பிகா கிராமம். எங்கன்னா ஜிரம்பிகா அப்படின்ற கிராமத்தில் வச்சு தான் முக்தி அடைவார். அடுத்து இவர் முக்தி அடைந்தது எந்த நதியின் கரையோரம் அப்படின்னு கேட்டா ரிஜு பலிகா நதியின் கரையோரம். ரிஜு பலிகா நதியின் கரையோரம். அடுத்தது இவர் வந்து அங்க புத்தர் வந்து பீப்பிள் ட்ரீ அல்லது போதி மரம் அப்படின்னு சொல்றோம். இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இவர் எந்த மரத்துக்கு இல்லைன்னா சால் ட்ரீ, அண்டர் சால் ட்ரீ, இந்த மரத்துக்கு கீழே தான் வந்து முக்தி அடைவார். ஓகே, அடுத்தது இந்த சமண மதத்துல கைவல்யா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு சிறந்த தகுதியான ஒரு அறிவு அப்படின்ற அர்த்தம், பெர்ஃபெக்டான ஒரு நாலேஜ். அதுதான் பெர்ஃபெக்ட் நாலேஜ் தான் கைவல்யா அப்படின்னு சொல்றாங்க சமண மதத்துல, பெர்ஃபெக்ட் நாலேஜ். ஓகே, அடுத்தது அடுத்து மகாவீரருக்கு ஒரு சில பட்டங்கள் இருக்கு, டைட்டில்ஸ். என்னென்ன டைட்டில்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஜினா அப்படின்ற ஒரு பட்டம். ஜினானா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆள்பவர் அப்படின்னு அர்த்தம், கான்கரர். ஜினா அப்படின்னா ஆள்பவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து வந்து ஜித்தேந்திரியா அப்படின்னு சொல்றாங்க, ஜினா அப்படின்றாங்க, அடுத்து ஜித்தேந்திரியா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து நிக்ரந்தா அப்படின்றாங்க. வேற என்ன டைட்டில் இருக்குன்னா நிக்ரந்தா அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு. நிக்ரந்தா அப்படின்றது வந்து என்னன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் தன்னைத்தானே வந்து கொஞ்சம் என்ன சொல்றது வெளியே வந்தவர், உலகத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து அட்டாச் ஆகாம தனியா வந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. நிக்ரந்தானா ஆங்கிலத்தான பர்சன் ஃப்ரீ ஃப்ரம் வேர்ல்டுலி பாண்ட்ஸ், பர்சன் ஃப்ரீ ஃப்ரம் வேர்ல்டுலி பாண்ட்ஸ், உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட வந்து அட்டாச் ஆகாம இருக்கிறது. ஓகே, அடுத்தது வந்து வேற என்ன டைட்டில் இருக்குன்னா கெவாலின் அப்படின்ற ஒரு டைட்டில் இருக்கு, கெவாலின் அப்படின்ற ஒரு டைட்டில். ஸோ ஜினா, ஜித்தேந்திரியா, நிகரந்தா, கெவாலின். அடுத்து வந்து இங்க கீழே எழுதுறேன், வேற வந்து நிகந்த நட்டப்புட்டா அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம். என்ன பட்டம் அப்படின்னா நிகந்த நட்டப்புட்டா அப்படின்னு சொல்றாங்க. யார் அப்படின்னா வர்தமன மகாவீரர். ஓகே, அடுத்து வர்தமன மகாவீரரை பொறுத்த வரைக்கும் தெற்கு ஆசியா ஃபுல்லா பயணிக்கிறாரு. டிராவல்டு சவுத் ஏஷியா, தெற்கு ஆசியா ஃபுல்லா பயணிக்கிறார். ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சமண மதத்தை பரப்புவதற்காக, டு ஸ்ப்ரெட் ஜெயினிசம், சமண மதத்தை பரப்பும் நோக்கத்தோடு வந்து தெற்காசியா ஃபுல்லா அவர் வந்து செல்கிறார். ரைட்டா? அடுத்தது உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இரண்டு முக்கியமான பேர் பௌத்த மதத்திலையும் சரி சமண மதத்திலையும் சரி. அந்த 2 பேர் யார் அப்படின்னா ஒன்னு கௌதம புத்தர், இன்னொன்னு மகாவீரர். இந்த 2 பேருமே சமகாலத்துல இருந்தவங்க தான். இந்த 2 பேருக்கு சமகாலத்தில் வந்து வாழ்ந்த அரசர் வந்து யார் அப்படின்னா பிம்பிசாரா, கண்டெம்பரரி
கண்டெம்பரரினா சமகாலம். கண்டெம்பரரி ஆஃப் கௌதம புத்தா, ஜி புத்தன் போடுறேன், கௌதம புத்தா அண்ட் மகாவீர். மகாவீரும் சரி கௌதம புத்தா வாழ்ந்த காலத்தின் போது சமகாலத்தில் வாழ்ந்த கிங் அரசர் வந்து யார் அப்படின்னா பிம்பிசாரா. பிம்பிசாரா யாரு? மகதா பேரரசனுடைய முதல் வம்சமான ஹரியங்கா வம்சத்தை தோற்றுவித்தவர் பிம்பிசாரா. ஓகே, அடுத்தது உங்களுக்கு வர்தமன மகாவீரரை பொறுத்த வரைக்கும் அவருடைய முதல் தமிழ்லையுமே இது எல்லாமே குறியிடப்பட்டிருக்குதான். ஓகே, இவருடைய சின்னம் வந்து சிங்கம். அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு 30 வயசுல வெளியே போவார். 12 வருஷம் கழிச்சு 42 வயதுல வந்து கைவல்யம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது முக்தி அடைதல் வந்து சால் மரத்து கீழே முக்தி அடைவார். ரிஜுபலிகா நதியின் கரையோரம் ஜிரும்பிகா கிராமம். ஜின்னா, ஜித்தேந்திரியா, நிக்ரந்தா, கெவாலின், நிகந்த நட்டபுட்டா அப்படின்ற பட்டங்கள் இருக்கு. சமண மதத்தை பரப்புவதற்காக தெற்காசியா முழுவதும் பயணித்தார். சமகாலத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா கௌதம புத்தர் இருந்திருக்கிறாங்க, பிம்பிசாரர் இருந்திருக்கிறாங்க. சரியா? அதாவது இந்த மகாவீரனுடைய சமகாலத்தில் கௌதம புத்தரும் பிம்பிசாரரும் வந்திருக்காங்க. ஆனா இங்கிலீஷ்ல வந்து வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். பிம்பிசாரா வந்து புத்தர்னுடைய சமகாலத்திலையும் மகாவீரனுடைய சமகாலத்திலும் இருந்திருப்பார். ரைட்டா? சரி, அதாவது சிம்பிளா வந்து கௌதம புத்தா, மகாவீரா, பிம்பிசாரா 3 பேருமே வந்து சமகாலத்தில் இருந்தவங்க தான். ஓகே, அடுத்தது இவரை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து மத உபதேசம் ஃபர்ஸ்ட் செர்மன், ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மத உபதேசம் வந்து எங்க கொடுக்கிறார், எந்த இடத்துல வச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா பாவா அப்படின்ற ஒரு இடத்துல. பாவா வந்து எங்க இருக்குன்னா ராஜ்கீர் பக்கத்துல இருக்கு. நியர் ராஜ்கீர் வந்து எங்க இருக்குன்னா பீகார்ல இருக்கு. ரைட்டா? ஸோ இந்த உபதேசம் கொடுக்குறாருல எந்த மொழியில கொடுக்குறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பிரகிருத மொழியில. லாங்குவேஜ் எந்த மொழி? பிரகிருத மொழியில கொடுக்கிறார். அடுத்தது எங்க வச்சு இறந்து போறார்? டைடு. எங்க வச்சு இறந்து போறாருன்னா பாவப்பூரியில வச்சு இறந்து போயிடுவார். எப்ப இறந்து போவாருன்னா 468 பிசி, கிமு 468 பிசி. கௌதம புத்தர் எப்ப இறந்து போவாரு? 483 பிசில. ரைட்டா? 483. சரி, அடுத்து இவர் இறந்ததுக்கு அப்புறம் அதான் எப்படி போட்டிருக்கேன், டைடுன்னு போட்டு இறந்ததுக்கு அப்புறம் சமண மதத்தினுடைய தலைவராக வந்தவர் ஜெயின் சீஃப் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சமண மதத்தினுடைய தலைவராக இருந்தவர் வந்து சுதர்மா. சுதர்மாக்கு அடுத்து யார் வந்தாங்கன்னா ஜம்பு அப்படின்றவங்க வந்தாங்க. ஜம்பு, சுதர்மா அப்புறம் ஜம்பு. அடுத்தது ஸோ உங்களுக்கு டோட்டல் அப்ப நம்ம வந்து பௌத்த மதத்தினுடைய புனித நூல்களை வந்து ட்ரை பித்தக்கான்னு சொல்றோம். சுத்த பித்தக்கா, வினய பித்தக்கா. சுத்த பித்தக்காவை அனந்தா வந்து தொகுத்தார். அதுக்கப்புறம் வினய பித்தக்காவை வந்து உப்பலி அப்படின்ற ஒரு தொகுத்தாரு. அபிதம்ம பித்தக்கா, 3வது பித்தக்காவை வந்து மொகாலி புட்ட டிஸ்ஸா என்பவர் வந்து தொகுத்தார். 3ஐயும் சேர்த்தது ட்ரை பித்தக்கா அப்படின்ட்டு சொல்றோம். அப்ப சமண மதத்துல வந்து புனித நூல்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகின்றது அப்படின்னா அங்காஸ் அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஆர் ஜெயின் லிட்ரேச்சர் அப்படின்னா அங்கா. ஓகே, ஸோ அதை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். என்னன்னா சமண மதத்தில் சொல்கிற எல்லா விஷயத்தையும், டீச்சிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து தொகுத்தவர், கம்பைல்டு பை, தொகுத்தது வந்து யாருன்னா இந்திரபூதி கௌதமா. தொகுத்தவர் பேர் என்னன்னா இந்திரபூதி கௌதமா அப்படின்றவர் தான். ஓகே, ஸோ அதை தொகுத்தார்ல, அதுக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா ஜெயின் அகமா அப்படின்னு வச்சாங்க. ஜெயின் அகமாஸ் அப்படின்ட்டு வச்சாங்க. அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? அங்காஸ். அதுக்கு இன்னொரு பேர் தான் என்னது? அகம் சுத்ராஸ். அகம் சுத்ராஸ். ஓகே, ஸோ இந்த ஜெயின் அகமா இருக்குல்ல, இந்த அகமாவை பொறுத்த வரைக்கும் இது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா அர்த்த மகதி பிரகிருத மொழி. எந்த மொழின்னா அங்க பௌத்த மதத்துல பாலி மொழி, இங்க வந்து அர்த்த மகதி பிரகிருத்
மொழி. அடுத்தது இந்த ஜெயின் அகமா அப்படின்றது தொகுக்கப்பட்டது இப்போ எங்க இருக்குது அப்படின்னா நவ் அட் வல்லபில இருக்கு. எங்கன்னா வல்லபி. வல்லபி வந்து எங்க இருக்குதுன்னா குஜராத்ல இருக்கு. வல்லபி குஜராத்ல இருக்கு. ஓகே, உங்களுக்கு முதல் போதனை வந்து எங்கன்னா பாவா அப்படின்ற இடத்துல தான். எந்த மொழினா பிரகிருத மொழியில. இறப்பு வந்து பாவப்பூரியில. சமகாலத்தை இவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து சமண மதத்தினுடைய தலைவர்களா இருந்தவங்க வந்து சுதர்மாக்கு அடுத்தது ஜம்பு. ஓகே, ஸோ போதனைகள் அனைத்தும் தொகுத்தவர் வந்து இந்திரபூதி கௌதமா. ஓகே, சக சமண ஆகமங்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க, இல்ல அங்காக்கள் அப்படின்றாங்க, இல்ல ஆகம சூத்திரம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. மொழி வந்து அர்த்த மகத மொழி. ஓகே, பிரகிருத்த மொழி. அர்த்தமாக பிரகிருத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அர்த்த மகதி பிரகிருத்த மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்த மகதி பிரகிருத மொழி. தற்போதைக்கு வந்து இது எங்க இருக்குதுன்னா வல்லபியில இருக்கு. வல்லபி எங்க இருக்கிறது அப்படின்னா குஜராத்ல இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சமண மதத்திலையுமே வந்து கவுன்சில் நடந்திருக்கு. அதாவது மீட்டிங், பௌத்த மதத்துல வந்து 4 மீட்டிங் நடந்துச்சுல. ஸோ அதே மாதிரி சமண மதத்திலேயே நடந்துச்சான்னு கேட்டா நடந்துச்சு. ரைட்டா, ஜெயின் கவுன்சில். டோட்டலா வந்து எத்தனை ஜெயின் கவுன்சில் இருக்குன்னா 2 ஜெயின் கவுன்சில் இருக்கு. ஓகே, ஸோ அது என்னலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில் ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து 3வது நூற்றாண்டுலையும், செகண்ட் கவுன்சில் வந்து உங்களுக்கு தேர்ட் செஞ்சுரி பிசி. இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏடி. சிஇக்கு வந்து இன்னொரு பேர் வந்து என்னன்னு பார்த்தோம், ஏடின்னு பார்த்தோம். ரைட்டா, ஸோ இது பாட்டாளி புத்தாளியும் இது வல்லபிலியும் நடக்கும். இதை வந்து தலைமை தாங்கினவர் வந்து ஸ்துலபாகு. இதை தலைமை தாங்கினவர் வந்து தேவார்திகாணி. அடுத்து வந்து 12 அங்காவை வந்து தொகுக்கப்பட்டது இந்த 2வது கவுன்சில்ல தான். ஓகே, நான் அதை எழுதியும் போட்டுறேன் ஒரு தடவை. ஜெயின் கவுன்சில் பிளேஸ் எங்கு நடைபெற்றது, அதுக்கப்புறம் பிரசிடென்ட் தலைவர். ஓகே, ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து எப்பொழுது நடைபெற்றதுன்னா 300 பிசி. சரியா, 3வது நூற்றாண்டு, கிமு 3வது நூற்றாண்டு நடைபெற்றது. 2வது புத்திஸ்ட் கவுன்சில் எப்போ நடைபெற்றது, 512 ஏடியில் நடைபெற்றது. ஓகே, இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். புத்திஸ்ட் கவுன்சிலுக்கு என்ன பார்த்தோம், 483 பிசி ஃபர்ஸ்ட் கவுன்சில், 383 பிசி செகண்ட் கவுன்சில், 250 பிசி தேர்ட் கவுன்சில், அடுத்து 72 ஏடி ஃபோர்த் கவுன்சில் அப்படின்னு பார்த்தோம். இது வந்து ஏடி. இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒன்று பிசிலையும் இன்னொன்று ஏடிலையும் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 800 வருஷம் கிட்ட கேப் வந்துருக்குது. ரைட்டா, 2வது கவுன்சில் நடக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் கவுன்சில் வந்து எங்கே வச்சு நடைபெறும் அப்படின்னா பாட்டாளிபுத்திரால வச்சு. ஃபர்ஸ்ட் வந்து எந்த இடத்துல வச்சுன்னா பாட்டாளிபுத்திரா. 2வது வந்து எங்கன்னா வல்லபியில வச்சு. இதுல பாட்டாளிபுத்திரா எங்க இருக்குன்னா பீகார். பாட்டாளிபுத்திரானா இப்ப இருக்கிற பீகாரினுடைய தலைநகரமான பாட்னாவை தான் பாட்டாளிபுத்திரா அப்படின்றாங்க. வல்லபின்றது குஜராத். அடுத்து தலைமை தாங்கியவர்கள், முதல் கவுன்சிலுக்கு தலைமை தாங்கியவர் வந்து யாருன்னா ஸ்துல பத்ரா இல்ல ஸ்துலபாகு. ஸ்துலபாகு. 2வதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தேவார்தி ஸ்ராமணா அப்படின்னு சொல்லுவாங்க. தேவார்தி ஸ்ராமணா அல்லனா தேவார்தி கியானி அப்படின்றாங்க. தேவார்தி ஸ்ராமணா. ஸ்ராமணா. ரைட்டா, அடுத்து இந்த 2வது கவுன்சில்ல தான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா 12 அங்கா, அதாவது சமண மதத்தினுடைய ஒரு அங்கா அப்படின்ற புனித நூலான அங்கா, 12 அங்காச வந்து தொகுக்கப்பட்டது 2வது கவுன்சில்ல தான் கம்பைல். ரைட்டா, ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இந்த இதில் இந்த டேப்லெட் காலம்ல இதுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே, சரி. அடுத்தது உங்களுக்கு சமண மதத்தில் 2 கவுன்சில் நடந்துச்சு. அடுத்து சமண மதத்தில் வந்து 3 ரத்தினங்கள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சமண மதத்தில் 3 ரத்தினங்கள் அப்படின்ட்டு ஒன்று சொல்லுவாங்க, ட்ரை ரத்னா. அதுக்கு வந்து நம்ம எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா KFC. இதுதான் ஷார்ட்கட். ரைட்டா, எது அப்படின்னா சமண மதத்தினுடைய 3 ரத்னங்கள், 3 ரத்னாஸ் ஆஃப் ஜெயினிசம். சரியா, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ரத்னா ரைட். இதுவுமே ரைட்.
நம்ம அதில் பார்த்தோம்ல பௌத்த மதத்தில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 8 பார்த்தோம். ஈவில் பாத் அப்படின்ட்டு பார்த்தோம். எஃபர்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா வியூ, அதுக்கடுத்து இன்டென்ஷன், அதுக்கப்புறம் வேற என்ன சொல்றது, ஈவில் பாத், அதுக்கப்புறம் மைண்ட்ஃபுல்னஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 8 விஷயத்த பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 3 ரத்தினம். அங்க வந்து பார்த்தது பாத்து. இது வந்து 3 ரத்தினங்கள். பௌத்த மதத்திலேயே 3 ரத்தினங்கள் இருக்கு. ஓகே. ஸோ இங்க இருக்கிற 3 ரத்தினங்களுக்கு வந்து ஷார்ட் கட் என்னன்னா கே எஃப் சி தான். கே அப்படின்றது வந்து என்னன்னா நாலேஜ், எஃப் அப்படின்றது ஃபெய்த், சி அப்படின்றது கண்டக்ட். எஃப் அப்படின்னா ஃபெய்த், சி அப்படின்றது கண்டக்ட். தமிழ்லையுமே இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு முதல் வந்து 300 கிமு, இது வந்து 512 கிபி. இது பாட்டாளிபுத்திரம், இது வல்லபில நடந்திருக்கும். ஸ்துலபத்ரா, தேவார்த்திகானி, ஸ்ராமணா தலைமை தாங்கியிருப்பாங்க. 3 ரத்தினங்கள் வந்து நல்ல அறிவு, நல் நம்பிக்கை, நல் நடத்தை அப்படின்ட்டு சொல்றாங்க. 3 ரத்தினங்கள். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சமண மதத்துல வந்து பின்பற்றுகிற ஒரு சில 5 முக்கியமான கோட்பாடுகள் வந்து என்ன அப்படின்றத பார்ப்போம். 5 பிரின்சிபிள்ஸ். சரியா, முக்கியமான 5 கோட்பாடுகள், 5 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிவிங் அப்படின்ட்டு சமண மதத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 வந்து என்ன அப்படின்றத பார்க்கலாம். 5 டாக்ட்ரின்ஸ் ஆஃப் ஜெயினிசம். 3 ரத்னா பார்த்தோம், இப்போ 5 டாக்ட்ரின்ஸ் பார்க்குறோம். ஜெயினிசம். ஸோ சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் இது லாஸ்ட்ல சொல்றேன். ஸோ டோட்டல் என்ன 5-ஆ? 1 2 3 4 5. ஓகே, சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சத்யா, சத்தியம், ரைட்டா. அதுக்கப்புறம் அஸ்தேயா அப்படின்றாங்க. அடுத்தது அப்ப அஹிம்சா, அஹிம்சா. அடுத்து அபரிகிரகா, அபரிகிரகா. அடுத்தது 5வது பிரம்மச்சாரியா, பிரம்மச்சாரியா. ஓகே. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன மீனிங்? சத்யா அப்படின்னா உண்மையை மட்டும் பேசுறது, ட்ரூத், உண்மையா இருக்கிறது. அஸ்தேயா அப்படின்றது திருடாம இருக்கிறது, திருடக்கூடாது. அடுத்தது அஹிம்சா அப்படின்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வயலன்ஸ். அஹிம்சா அப்படின்றது நான் வயலன்ஸ். அதுக்கப்புறம் அபரிகிரகா அப்படின்றது வந்து என்னன்னா டிட்டாச் ஃப்ரம் மெட்டீரியல் திங்ஸ், அதாவது மற்றவங்க பொருள் மேலேயோ மற்றவங்க மேலேயோ ஆசைப்படக்கூடாது. நான் அக்யூசேஷன், இல்லைன்னா நான் அட்டாச்மெண்ட், நான் அக்யூசேஷன் ஆஃப் திங்ஸ், ரைட்டா. மற்ற விஷயத்துக்கு மேல ஆசைப்படக்கூடாது. பிரம்மச்சாரியம், சரியா. பிரம்மச்சாரியம் செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோலா இருக்கிறது. ஸோ இந்த கடைசி பிரின்சிபல் இருக்குல்ல, கடைசி கொள்கை, இதை வந்து ஆட் பண்ணது வந்து யாருன்னா மகாவீரர், 24வது தீர்த்தங்கரா தான் ஆட் பண்ணி இருக்கிறாரு. ஃபிஃப்த் ஆடட் பை மகாவீர். ஓகே. ஸோ மொத்தம் வந்து 5 பிரின்சிபல்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா சத்யா, அஸ்தேயா, அஹிம்சா, அபரிகிரகா, பிரம்மச்சாரியா அப்படின்ட்டு 5வது வந்து மகாவீரரால் சேர்க்கப்பட்டுள்ளது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சமண மதம் வந்து 2ஆ பிரியும். சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா இதுல 2 முக்கியமான பர்சன் வந்து இருக்கிறாங்க. ஒன்னு வந்து பத்ரபாகு, இன்னொன்னு ஸ்துலபாகு அப்படின்னு சொல்றாங்க. பத்ரபாகு வந்து தென்னிந்தியாவுக்கு வந்துருவாரு. ஸ்துலபாகு வந்து பார்த்துட்டீங்கன்னா நார்த் இந்தியாவில் இருப்பார். சரியா, நார்த் இந்தியாவிலே இருந்துருவார். ஸோ அப்போ அந்த 2ஆ பிரியுது, ஸ்வேதம்பரா, திகம்பரா அப்படின்ட்டு பிரியுது. அவங்க வந்து ஒரு விஷயத்தை வச்சு பிரிக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸ்வேதம்பரா இந்த பக்கம் திகம்பரா, 2, அதாவது சமண மதமே வந்து 2 பிரிவினர்களா பிரிகிறாங்க. ஸ்வேதம்பரா, திகம்பரா. இங்க ஸ்வேதம்பரா அப்படின்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இவருங்க ஸ்வேதம்பராவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யார் தலைவர்னா ஸ்துலபத்ரா தான். சரியா, ஸ்துலபத்ரா எங்க இருப்பாங்க அப்படின்னா நார்த் சைட்ல இருப்பாங்க. ஸோ ஸ்வேதம்பராவை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்வேதம்பரா யார் தலைவர் அப்படின்னா ஸ்துலபத்ரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கூட நான் எழுதுறேன், நான் பின்னாடி டேப்லெட் காலம் போட்டு நான் எழுதி வச்சிடறேன். ஸ்வேதம்பராவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடுவாங்கன்னா வெள்ளை கலர் ட்ரெஸ் வந்து அணிவாங்க. வெள்ளை கலர் ட்ரெஸ் போடுவாங்க. இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா ட்ரெஸ் போட மாட்டாங்க. ஸ்வேதம்பரா வந்து மோஸ்டா நார்த் சைட்ல இருப்பாங்க, திகம்பரா வந்து மோஸ்டா சவுத் சைட்ல இருப்பாங்க. அடுத்து ஸ்வேதம்பராவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து
சால்வேஷன், சரியா, அதாவது முக்தி அடைகிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா கருதுனாங்க. இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா அதை வந்து என்ன பண்ணாங்க, லிபரேஷன், சரியா, அதை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா எதிர்த்தாங்க. அடுத்து இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா மல்லிநாத் அப்படின்ற ஒருத்தரை வந்து மல்லி குமாரி அப்படின்ட்டு அழைத்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா மல்லிநாத் அப்படின்ற ஒரு தீர்த்தங்கரா, ஆக்சுவலா மல்லிநாத் அப்படின்றது ஒரு தீர்த்தங்கரா, மல்லிநாத்தை வந்து மல்லி குமாரி அப்படின்ட்டு அவங்க வந்து ஒரு பெண்ணா பார்த்தாங்க. இங்க வந்து திகம்பரால வந்து மல்லிநாத் அப்படின்ற ஒரு தீர்த்தங்கரா வந்து மனிதனா, அதாவது ஒரு ஆணா பார்த்தாங்க. ஓகே, இங்க வந்து மல்லி குமாரின் பெண்ணா பார்த்தாங்க, மல்லிநாத்தை வந்து பெண் ஆணா பார்த்திருக்கிறாங்க, சரியா, திகம்பரா. ஸ்வேதம்பராவை பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, மகாவீரருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்குன்னு நம்பினாங்க. யாருன்னா ஸ்வேதம்பரா. திகம்பராவை பொறுத்த வரைக்கும் மகாவீரர் வந்து கல்யாணமே பண்ணாம இருந்தாரு அப்படின்ட்டு திகம்பரா சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு பிரிவா பிரியுது. மேக்ஸிமம் எக்ஸாம்ல கேட்டா அது இது மட்டும்தான் கேட்பாங்க, இந்த இது மட்டும்தான். ஸோ அவங்க எங்க இருந்தாங்க, எந்த சைடை சார்ந்தவங்க, என்ன அவங்க வந்து ட்ரெஸ் போடுவாங்களா போட மாட்டாங்களா, அதுக்கு அடுத்து வந்து அவங்க வந்து தலைவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதை நான் ஒரு இதுல எழுதி வச்சேன், ஒரு டேப்ல காலம் மாதிரி போட்டு. என்ன அப்படின்னா, ஜெயினிசம். ஆக்சுவலா வந்து பார்த்துட்டீங்கன்னா மகாவீரர் இறந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு போல அது பிரியும், சரியா, ஜெயினிசம். ஸோ ஜெயினிசம் அப்படின்றது வந்து எப்படி பிரிகிறது, எப்படி பிரியும் அப்படின்னா, திகம்பரா, அடுத்தது ஸ்வேதம்பரா. திகம்பரா, ஸ்வேதம்பரா அப்படின்ட்டு பிரியுது. அடுத்து ஃபவுண்டர். ஸோ இதை வந்து தோற்றுவித்தது. ஸோ தோற்றுவித்தது வந்து திகம்பராவை தோற்றுவித்தது பத்ரபாகு. பத்ரபாகு ஃபவுண்டர். ஸோ பத்ரபாகு. ஸ்வேதம்பராவை தோற்றுவித்தது ஸ்துலபத்ரா, இல்ல ஸ்துலபாகு. ஸ்துலபாகு. ஓகே, நீங்க பாருங்க எஸ், இங்க எஸ். ஓகே, அடுத்தது ஸோ ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும், ட்ரெஸ். ஸோ ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் திகம்பரா, சரியா, திகம்பராவை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், இவங்க வந்து ட்ரெஸ் போட மாட்டாங்க. இவங்க வந்து ஸ்வேதம்பரா வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க, ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவாங்க. அடுத்து ஏரியா. ஸ்வேதம்பரா வந்து எந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம், மோஸ்டா நார்த் சைடு. ஸ்வேதம்பரா வந்து நார்த் சைடில் இருக்கிறவங்க மோஸ்டா, சரியா, எல்லாருமே கிடையாது, மேக்சிமம் அங்கே இருப்பாங்க. திகம்பராஸ் வந்து சவுத் சைடில் இருப்பாங்க. திகம்பராஸை பொறுத்த வரைக்கும் சவுத் சைடில் இருப்பாங்க, ரைட்டா. சரி, இது இது வந்து முக்கியமான ஒரு சில விஷயங்கள். சரி, அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சமண மதத்தில் சல்லைக்கானா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. சமண மதத்துல சல்லைக்கானா அப்படின்றது வந்து சமண மதத்துல முக்தி அடைவதற்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சாகும் வரை சாப்பிடாமல் இருப்பது, அதாவது ஒரு டயட் மாதிரி இருக்காது. ஸோ சாகும் வரை வந்து பார்த்துட்டிங்கன்னா சாப்பிடாமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு அப்படின்றது, ஃபேட் அப்படின்றது ரொம்ப கம்மியாயிரும். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் வந்து உடம்பு வந்து அழுகுவதற்கான காரணம் என்னன்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பு தான். பாக்டீரியா வந்து கொழுப்பை சாப்பிடும், அதன் மூலியமாக நம்மளுடைய உடம்பு அழுகி போயிடும். ஸோ நம்மளுடைய உடம்புல வந்து கொழுப்பே இல்லை அப்படின்னா நம்மளுடைய உடம்பு அழுகாது. ஸோ அப்படின்றப்ப இந்த சல்லைக்கான முறையை பின்பற்றி முக்தி அடைந்து, அந்த சல்லைக்கான முறையை பின்பற்றி முக்தி அடைந்தவரினுடைய உடம்பை வைத்து கடவுளாக வழிபட்டு இருப்பாங்க, சரியா. ஸோ அதான் சல்லைக்கானா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவங்கெல்லாம் வந்து சல்லைக்கான முறையில வந்து இறந்தவங்க. ஓகே, சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ்லையுமே இது வந்து கொடுத்துருக்குறேன், பாருங்க, இதுல இருக்கும். பத்ரபாகு, சுலபத்ரா. பத்ரபாகு திகம்பரா சமண மதத்தை தோற்றுவிப்பார். சுலபத்ரா வந்து ஸ்வேதம்பரா அப்படின்றது இருப்பாங்க. திகம்பரா வந்து ஆடை அணிவதில்லை, இவங்க வந்து வெள்ளை ஆடைகளை அணிவாங்க. சரி, ஸோ இதுல பாருங்க, சல்லைக்கானா. சல்லைக்கானாவுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, சந்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. சந்தாரா. இன்னொரு பெயரும் இருக்கு, சம்லேஹனா அப்படின்னு சொல்றாங்க. சம்லேஹனா. சரி, ஃபர்ஸ்ட் சல்லைக்கானா அப்படின்றது வந்து என்னன்னா, இது வந்து ஒரு மத வழிபாடு, ரிலீஜியஸ் பிராக்டிஸ். ரிலீஜியஸ் பிராக்டிஸ்.
ஸோ அப்போ அந்த ப்ராக்டிஸ் வந்து என்ன அப்படின்னா வால்யூண்டரி ஃபாஸ்டிங், அதாவது வேணும்னு சாப்பிடாம இருக்கிறது, வால்யூண்டரி ஃபாஸ்டிங். யாரும் வற்புறுத்துறது கிடையாது, வாலண்டியரா வந்து சாப்பிடாம இருக்கிறது. ஃபாஸ்டிங்னா உண்ணாமல் இருப்பது. ஓகே, ஃபாஸ்டிங் அப்படின்றது வந்து இந்த விரதம் இருப்பாங்கல்ல, அதான் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. எப்போ வரைக்கும்னா அன்டில் டெத், சாகும் வரைக்கும். கரெக்டா ஒரு டயட் மாதிரி பின்பற்றுறது, ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சாப்பிட்றத வந்து குறைச்சிக்கிட்டே வருவாங்க. ஸோ அப்படி வருது, அப்படி பின்பற்றுவதன் மூலியமாக வந்து முக்தி அடைகிறது சல்லைக்கான முறை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சல்லைக்கான முறையில முக்தி அடையுது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, சரி. அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சமண மதத்துல அணைக்காண்ட வாடா, சரியா? அணைக்காண்ட வாடா கோட்பாடு அப்படின்ற ஒரு கோட்பாடு இருக்கு. அணைக்காண்டா கோட்பாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கோட்பாடு தான், பிரின்சிபல், ஒரு கொள்கை. இது வந்து ரெண்டு விதமா பிரியுது. அணைக்காண்டா கோட்பாடு இரண்டு விதமா பிரியுது. எப்படின்னா சியாட் வாடா, சியாத் வாடா அப்படின்ட்டு பிரியுது. அடுத்து நாயவாடா, இல்ல ஞா வாடா, நாய வாடா அப்படின்ட்டு பிரியுது. ஓகே, ஸோ அணைக்காண்ட வாடா வந்து சியாதுவாதா, நாயத் வாதா அப்படின்ட்டு பிரிகிறது. அடுத்தது பர்யூஷன் பர்வு. பர்யூஷன் பர்வை பொறுத்த வரைக்கும் இது வந்து சமண மதத்தினுடைய ஒரு முக்கியமான திருவிழா. சரியா? இது வந்து என்ன திருவிழானா ஜெயின் ஃபெஸ்டிவல். ஜெயின் ஃபெஸ்டிவல் தான் எது அப்படின்னா இந்த பர்யூஷன் பர்வ் அப்படின்றது ஜெயின் ஃபெஸ்டிவல். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து கல்பசுத்ரா அப்படின்ற ஒன்று இருக்கு, ரைட்டா? பார்த்தீங்க, கல்பசுத்ரா எழுதுனது வந்து யார் அப்படின்னா பத்ரபாகு. எழுதி இதில் போடுறேன். கல்பசுத்ரா இதை எழுதியது யார் அப்படின்னா பத்ரபாகு. கல்பசுத்ரா, கல்பசுத்ரா வந்து ஒரு சமண நூல், ஜெயின் டெக்ஸ்ட். ஜெயின் டெக்ஸ்ட் அப்படின்னா சமண நூல்ல ஒன்று. ஓகே, ஸோ இதுல வந்து என்ன இருக்கும், இந்த கல்பசுத்ரால வந்து என்ன இருக்கும் அப்படின்னா தீர்த்தங்கராவினுடைய வாழ்க்கை வரலாறுகள் இருக்கு. நிறைய தீர்த்தங்கராஸ் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், பயோகிராஃபிஸ் ஆஃப் தீர்த்தங்கராஸ், அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே இதுல இருக்கும் கல்பசுத்ரால. அடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த கல்பசுத்ரா வந்து எழுதியது, தொகுத்தது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா பத்ரபாகு, பை பத்ரபாகு. ஓகே, ஸோ நம்ம இவங்களை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். சந்திரகுப்த மௌரியரை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இருந்தாலும் இது ஒரு தடவை சொல்லிடுறேன். நம்ம இப்போ பார்த்ததே சல்லைக்கான முறையை வந்து இது வந்து ஒரு மத சடங்கு, மரணம் வரை தானாக விரதம் இருத்தல். அணைக்காண்டவாடா அப்படின்றது ஒரு கொள்கைகளை பொறுத்த வரைக்கும் சியாத்வாதா, நாயவாதா அப்படின்னு தெரியுது. பர்யூஷன் பர்வ் அப்படின்றது ஒரு சமண பண்டிகை. கல்பசுத்ராவை வந்து எழுதியது வந்து பத்ரபாகு. அதுல வந்து தீர்த்தங்கராவின் வாழ்க்கை வரலாற்று நூலாக இது இருக்கிறது. எது அப்படின்னா கல்ப சுத்ரா. ஓகே, சரி. நம்ம சந்திரகுப்த மௌரியரை பத்தி நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். என்ன அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் இவர் வந்து இவருடைய மதம், ரிலீஜியன் இருக்குல்ல, அந்த மதம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு மாறிடுவார். எந்த மதத்துக்கு மாறுவார்னா ஜெயினிசம், சமண மதத்துக்கு மாறிடுவார். சமண மதத்துக்கு ரிலீஜியன், இந்த சமண மதத்துக்கு மாறுவதற்கு உறுதுணையாக இருந்த மென்டார், அதாவது டீச்சர் வந்து யார் அப்படின்னா பத்ரபாகு. பத்ரபாகு தான். சமண மதத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் இவர் வந்து எந்த இடத்துக்கு போயிடுவார் அப்படின்னா டூ, சரியா? வென்ட் டூன்னு போடுறேன். வென்ட் டூ எந்த இடத்துக்கு போயிடுவார்னா ஸ்ரவண பெலகோலாவுக்கு போயிடுவார். யாருடைய அறிவுறுத்தலின் பெயர் அப்படின்னா இந்த பத்ரபாகுவின் அறிவுறுத்தலின் பெயரில் ஸ்ரவண பெலகோலாவுக்கு போவார். ஸ்ரவண பெலகோலா வந்து எங்க இருக்குதுன்னா கர்நாடகாவில் இருக்கு, கர்நாடகா. ஸோ அந்த ஸ்ரவண பலகோலாவை வச்சு இவர் வந்து இறந்து போயிடுவார், டைடு. சரியா? ஸோ எங்க இறந்து போனது எப்பொழுது அப்படின்னா 298 பிசி, 298 பிசியில வச்சு இறந்து போயிடுவார். ஓகே, ஸோ இதை வந்து உங்களுக்கு தமிழ்லையுமே எழுதியிருக்க நான் சொல்றேன். ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு சில கோயில்கள் இருக்கு. சரியா? முக்கியமான ஒரு சில சமண மதத்தை சார்ந்த ஒரு சில கோயில்கள். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த கோயில் வந்து ரணக்பூர் சமண கோயில். ரணக்பூர் ஜெயின் டெம்பிள். ஓகே, இந்த ரணக்பூர் ஜெயின் டெம்பிள் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ராஜஸ்தான்ல இருக்கு.
அடுத்து இதை வந்து என்ன இது இது வந்து ஒரு குகை. என்ன குகைன்னா சோன்பந்தர் குகைகள் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. என்ன குகைகள்னா சோன் பந்தர் குகைகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த சோன்பந்தர் குகைகள் வந்து இது எங்க இருக்கிறது அப்படின்னா ராஜ்கீர்ல. ராஜ்கீர் ராஜ்கீர் எங்க இருக்குன்னு பார்த்தோம், பீகார். ராஜ்கீர் வந்து பீகார்ல இருக்கு. அடுத்து சமண மத டோட்டலா வந்து சமண மத கோயில்களை வந்து ஒட்டுமொத்தமா அது என்னன்னு சொல்லுவாங்க, தில்வாரா கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சமண மத கோயில்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தில்வாரா டெம்பிள்ஸ். தில்வாரா டெம்பிள்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இந்த தில்வாரா டெம்பிள்ஸ் வந்து எங்க இருக்கிறது அப்படின்னா அட் மவுண்ட் அபுல இருக்கு. மவுண்ட் அபு மலையில இருக்கு. மவுண்ட் அபு வந்து எங்க இருக்குதுன்னா ராஜஸ்தான்ல இருக்கு. ஓகே. ஸோ சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் அணைக்காண்டா கோட்பாடு பார்த்துட்டோம். பரியூஷன் பருவ அப்படின்றது சமண பண்டிகை. கல்ப சுத்ராவை பொறுத்த வரைக்கும் பத்ரபாகு எழுதியது. சந்திரகுப்த மௌரிய, இது எல்லாமே நான் வந்து இதுல சொல்லியதே தான் இங்க இருக்குது. இந்த இதுல பார்த்தோம்ல, இது இதனுடைய பிக்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு தனித்தனியா இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து நான் அங்கேயே எழுதிட்டேன், ரைட்டா? தனித்தனியா எழுதாம ஒரே பேஜ்ல எழுதாம அந்தந்த பிக்சருக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருக்கு. சரி, சந்திரகுப்த மௌரியரை பொறுத்த வரைக்கும் மதம் வந்து சமண மதத்துக்கு மாறுவாரு. அதுக்கடுத்து எங்க போவார்னா ஸ்ரவண பெலகோலை வச்சு அங்கேயே இறந்து போயிடுவார் 298 கிமுல. ரணக்பூர் ராஜஸ்தான்ல இருக்கு. நம்ம ரணக்பூர் கோயில்கள், சோன்பந்தர் குகைகள் ராஜ்கீர்ல இருக்கு. தில்வாரா கோயில்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான்ல இருக்குது. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு சமண மதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கேட்பாங்களோ ஃபுல்லாகவே கவர் பண்ணி எல்லாம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய எக்ஸாமில் கேட்ட ஒரு சில சின்ன சின்ன பாயிண்ட்டையுமே வந்து லாஸ்ட்டாக வந்து பிக்சரோட சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அதனால வந்து நான் எப்பவும் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் ஆகிறப்பயே ஆங்கிலத்துலேயும் தமிழ்லையும் ரெண்டுமே பிடிஎஃப் அப்லோட் ஆகிருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து எந்த பிடிஎஃப் ஓகேவோ அந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பிடிஎஃப் ஒரு பக்கம், இந்த வீடியோ ஒரு பக்கம், நீங்கள் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டு இதை மட்டுமே படித்தாலே போதும். இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஏதோ டெஸ்ட் மேக்ஸ் ஏதாச்சும் டெஸ்ட் போடுறீங்கன்னா அதில் 10 கொஸ்டின் போடுறீங்கன்னா 10ல் ஒரு 9 கொஸ்டின் நம்மளுடைய வீடியோவில் தான் இருக்கும், எந்த டெஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஏன்னா நிறைய எக்ஸாம் இப்போ டிஎன்பிஎஸ்சின்னு டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ஆகட்டும், குரூப் 1 ஆகட்டும், நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ அப்படின்றது எடுக்கிறோம், கண்டென்ட் எடுக்கிறோம். ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து நம்ம குப்தர்களை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.